தேமுதிக இணைஞ்சிருக்கிறத நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ அவங்களுக்கு கடந்த தேர்தலில் 60 தொகுதிகளில் அவங்க கேட்டு பெற்று முன்னாடி இருந்த கூட்டணியில போட்டிட்டாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில மேக்சிமம் அவங்களுக்கு எவ்வளவு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இரட்டை இலக்கத்தை நெருங்கி கொடுக்கலாம். இரட்டை இலக்கம்னா 10 அரௌண்ட் 10 என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். 8+1 என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்தவர்கள் ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஆஃபர் கொடுத்திருந்தார்கள் என்பதை நான் 100க்கு 100 முழுக்க அறிவேன். இந்த சூழ்நிலையில் அது 8+1 என்பது சற்று கூடியிருப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது நான் கருதுகிறேன். சார், நீங்க 8+1 சொல்றீங்க. அதுல அப்ப 1 அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது தேமுதிகல யாருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல அதை திமுக கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பிரேமலதா அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவு, அது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த கட்சியின் முடிவை நாம் இப்படித்தான் இருக்கும் என்று அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது. இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். பிரேமலதா அம்மையாரே மாநிலங்களுக்கு போகலாம், அல்லது சுதீஷ் அவர்கள் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், அல்லது சகோதரன் இருக்கலாம். 2 பேரில் ஒருத்தர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுதீஷ் அவர்களும் அதற்கு தகுதியானவர் தான். தொடர்ந்து அந்த கட்சியில் போராடி கொண்டிருப்பவர் தான். இப்ப என்டிஏ கூட்டணியும் சரி, அதிமுகவும் சரி, இப்ப தேமுதிக நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இது பார்க்கணுமா? அவங்களுடைய பிளான்ஸ் இதுக்கு அப்புறம் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? என்டிஏ கூட்டணியில் பாஜகவினர் சிலர் முயற்சி செய்தது உண்மை. ஆனால் அவர்களுக்கு தேமுதிகவிற்கு ஒரு பிராமிஸை கொடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரமற்றவர்கள் இந்த கூட்டணியில் ஒரு உறுதியை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரமற்றவர்கள் தாங்கள் ஒரு கட்சியில் ஒரு இடத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர அந்த கட்சி சார்பாக ஒரு உறுதிமொழியை கொடுப்பதற்கு அதிகாரமற்றவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி, மீண்டும் கூறுகிறேன், பாமக போதும், பாமக தான் தனக்கு எடப்பாடியின் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்கும். பாமக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக வந்துவிடலாம், அது நமக்கு போதும். ஸ்டாலினுக்கு போட்டி என்று நாம் ஆனாலே நம்முடைய அரசியல் நிலைத்துவிடும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தன் காய்களை நகர்த்தினார். அதே வேளையிலே வேலுமணி போன்றவர்கள் தேமுதிக கூட்டணி வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், மற்றும் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தேமுதிக கூட்டணியை 2021 எப்படி தேமுதிகவை ட்ரீட் பண்ணினாரோ அதே போல்தான் இப்பொழுதும் ட்ரீட் பண்ணினார். காரணம், அவர் கூட்டணியில் இருந்த தேமுதிகவிற்கு ராஜ்யசபாவை கொடுக்காமல் பாஜக கூட்டணியில் இருந்த பாமக கொடுத்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியலுக்கு தேமுதிக உகந்த கட்சி அல்ல என்ற முடிவிலே 21 மாறி இப்பொழுதும் இருந்தார் என்பதே உண்மை சார். ஆனா நாடாளுமன்ற தேர்தலை நாம பார்க்கும்போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் போட்டதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க திமுக கூட்டணியில் வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இது நல்ல கூட்டணி, வின்வின் கூட்டணி.